Hi friends, இந்த வீடியோவில் வெறும் பேப்பரை மட்டும் வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து எல்லோ அண்ட் பிங்க் கலர் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் பேப்பரில் வந்து 30 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அது எப்படி வந்து ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு நீளமாக ஒரு டியூப் மாதிரி கிடைக்கும். எண்டில் கொஞ்சமாக க்ளூ போட்டு இதை ஒட்டிடலாம். ரெண்டு எண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி. இதே மாதிரியே மொத்தம் 8 நம்மளுக்கு வேணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து பிங்க் கலர் பேப்பரில் வந்து 6 சென்டிமீட்டர் டயமீட்டருக்கு வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கிளாக. இது வந்து நான் எடுத்துக்கிறது டிஷ்யூ பேப்பர். கொஞ்சம் லைட் வெயிட் பேப்பராக இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதோட சென்டரில் வந்து ஸ்டேப்லர் போட்டுட்டு இப்போ மொத்தம் 4 சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஒன்றா வந்து இப்படி எடுத்து இப்படி சென்டருக்கு இப்படி கொண்டு வந்து நல்லா இப்படி பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அழகாக அந்த ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி 4 லேயரையும் பண்ணியாச்சு. லைட்டாக இப்படி விரித்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கேப்பில் ஒட்டுறதுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம அந்த டியூப் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி க்ராஸாக வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு இதையாக எடுத்துகிட்டு நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துலலாம் கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கணும். நீங்கள் ஃபெவிகாலோ இல்லை க்ளூ கன்னோ எது வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி அந்த ஜாயின் ஆகிற இடத்துல அங்கங்கே ஒரு இடம் விட்டு இன்னொரு கேப்பில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவரை வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு தொங்க விடுறதுக்கு ஏதாவது ரோப் மாதிரி கட்டிக்கலாம், இல்லை அப்படியே ஆணி இருந்ததுன்னா இந்த கேப்லேயே அப்படியே மாட்டி தொங்க விட்டுக்கலாம். இதை வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.